இப்ப அண்ணா என்ன பட்டு வேட்டியா கட்டிட்டு இருந்தாரு? அண்ணா அழுக்கு வேட்டியை கட்டிட்டு வெத்தலைக்கார போட்ட வேட்டியும் துண்டோடும் இந்த நாட்டின் முதலமைச்சராக வாழ்ந்த பெருமைக்குரிய தலைவன் அண்ணாவா இல்லையா? நாம எத்தனை பேர் அண்ணான்னு சொல்லி கொடுத்துருக்கோம்? கக்கன் தான். கக்கன் என்னென்ன திராவிட இயக்கத்திற்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்னென்ன வேலை செஞ்சார் என்ற வரலாறு நம்மால் படிக்கிறதே இல்லை. இல்லைங்க, அவர் அரசாங்க ஆஸ்பத்திரியில பாயில படுத்து கிடந்தாருங்க. சரி, அப்ப பாயில படுத்து கிடக்கும் போது யாருடைய ஆட்சி? கலைஞர் ஆட்சியா, எம்ஜிஆர் ஆட்சியா? எம்ஜிஆர் தாங்க போய் பார்த்தாரு. எம்ஜிஆருக்கு தெரியாது அவர் கக்கன்னு? கதைகளை நாம நம்புற மாதிரி நமக்கு சொல்லி தரான்ல. அப்ப இந்த எளிமையை சின்ன அண்ணாங்கிறது நமக்கு தெரியல, எளிமையின் சின்ன காமராஜருங்கிறது நமக்கு தெரியல. பெரியாரை விட எளிமை யார் உலகத்துல? பெரிய கோடீஸ்வரன். ஜின்னாவை பார்க்கும் போது அழுக்கு கையில கட்டிட்டு போன ஒரே தலைவன் பெரியார் தானே. பெரியார் தானே. அம்பேத்கரோடு இருக்கும்போது அதே அழுக்கு வேலை கைதான். இங்க பர்மாவுக்கு போனான்னு சொன்னாங்கல்ல, புத்த மாநாட்டுக்கு மல்லேசகர அழைப்பு விடுத்து அம்பேத்கரும் அதோட அன்னை மணியம்மையாரோடு இங்க போய் கலந்துக்கிறாரு. அப்பயும் அதே அழுக்கு வேட்டி, அதே அழுக்கு கைலியோடு தான் போறார். இப்ப இது எளிமை தானே. இந்த எளிமை நமக்கு சொல்லிக் கொடுக்காதது போலவே இன்றைக்கும் பேசக்கூடிய தமிழ் தேசியம் இருக்குல்ல, இந்த தமிழ் தேசியத்தின் அடையாளமா யார் இருக்கணும் நமக்கு இன்னும் தெரியாமலே சொல்லி கொடுத்துட்டோம். என்ன பெரிய சிக்கல்னா, அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலேயே, வடநாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலேயே தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக பல பேர் இருந்தாங்க. ஆனா பெரியார் ஏன் அம்பேத்கரை தூக்கி இங்க கொண்டு வந்தா தெரியுமா? வடநாட்டை சேர்ந்த அம்பேத்கரையே இங்க கொண்டு வந்தா தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு முதல் அண்ணல் அம்பேத்கரை அறிமுகப்படுத்திய பெருமை தலைவர் பெரியாருக்கு தான் உண்டு. 36லயே அம்பேத்கர்ங்கிற பேர் தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாத போதே, அவர் உருவம் எப்படின்னு இருக்குன்னு தெரியாத போதே, 36ல் அவர் எழுதிய புத்தகத்தை இங்க கொண்டு வந்து சாதி அழித்து ஒழிக்கும் வழி என்று ஒரு புத்தகத்தை தமிழ்ல போட்டு இங்க அவருடைய உரையை ஒழுமையத்தவர் தலைவர் பெரியார். அப்ப ஏன் அவர் கொண்டு வர்றாருன்னா, அண்ணல் அம்பேத்கரை பற்றி சொல்லும் போது பெரியார் சொல்றார், அண்ணல் அம்பேத்கர் ஏதோ ஒரு சாதிய வட்டத்துக்கு சொந்தமானவர் அல்ல, உலகத்துக்கு பொது அறிவுக்கு சொந்தமானவர்கள். எது? உலக பொது அறிவுக்கு சொந்தமானவர் அண்ணல் அம்பேத்கர். உலக பேரறிஞர். தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல், தனக்கென்று சுய சிந்தனை எதுவும் இல்லாமல் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அருகதை யாருக்கு இருக்கிறது என்றால் அண்ணல் அம்பேத்கருக்கு இருக்கிறது. எனவே அவரை நான் தொடர்பில் இங்கே வைத்திருக்கிறேன் என்று பெரியார் சொல்றார். அப்ப இங்க இருக்கிற தலைவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். யாராவது பார்ப்பன எதிர்ப்பை பேசியிருக்காங்களா? நீங்க நம்முடைய பெருமைக்குரிய பண்டிதர் அயோத்திதாசரை தவிர்த்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக பரிணமித்த அரசியல் வரைக்கும் போன எந்த தலைவராது சாதிய ஒடுக்குமுறைக்கு பார்ப்பனியம் தான் காரணம்னு பேசியிருக்காங்களா? எல்லாரும் சாதிய ஒடுக்குமுறைகளை திரும்ப போய் கலந்து அழித்தே போனார்கள். கடைசி வரை சாதிக்கு எதிராக களமாடிய பெருமை இன்னைக்கு யாருக்குன்னா, பெரியார் அடையாளம் காட்டிய பேரறிவாளர் அண்ணல் அம்பேத்கருக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி தமிழ் தேசியம் என்ற வரையறைக்கு நம்மால் இப்பயும் கேளுங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள் தொடங்கி யாரை வேணாலும் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது யாரு? மகாத்மா காந்தி. இவன் அவர் தான். பகத்சிங்லாம் எந்த வேலையும் செய்யல. இவரே நேரடியா போய் அவங்க கூட சண்டைக்கு நின்று ஒத்த நின்று வரியாடான்னு சண்டை கேட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லுவான்ல. அப்ப இந்த புரிதல் இல்ல. காந்தி நிலைமை என்ன தெரியுங்களா? 1924 தமிழ்நாட்டுக்கு காந்தி வர சென்னைக்கு மயிலாப்பூர்ல உள்ள சீனிவாஸ் ஐயங்கார், அவர் தான் காங்கிரஸ் தலைவர். அவர் வீட்டுக்கு வரும்போது காந்திக்கு எங்க தெரியுமா உட்கார வச்சாங்க? திண்ணையில உட்கார வச்சாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வரான்னு வச்சுங்க, பெரிய ஆளா இருக்கணும் இல்ல, அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆள் வர்றாருன்னா நம்ம வீட்டுல பாய் இருந்தா கூட பக்கத்து வீட்டுல இருந்து நாற்காலி வாங்கி போட்டு உட்காருன்னு சொல்லுவோம்ல. தேச பிதாவை எங்க உட்கார வச்சாங்கன்னா திண்ணையில உட்கார வச்சாங்க. தேச பிதாவுக்கு எங்க தெரியுமா சோறு போட்டாங்க? அதே திண்ணையில சோறு போட்டாங்க. காலையில சாப்பிட்டு பிரச்சாரத்துக்கு போனார் காந்தி. மதியம் வந்தார், அந்த இலை அங்கேயே கறந்துச்சு ஈ முச்சுக்கிட்டு, கொஞ்சம் தள்ளி 100 இலை போட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டார். மாலையும் அப்படிதான் சாப்பிடும்போது காந்தி கேட்டார், என்னங்க இலைலாம் ஈ மூச்சு கிடக்க எடுக்கலையான்னு சீனிவாஸ் ஐயங்கார்ட்ட கேட்டார். என்ன தெரியுங்க சொன்னார் இவரு? இல்லைங்க, நீங்க சாப்பிட்ட எச்சிலே நாங்க தொடக்கூடாது, அது மனு தர்மத்துக்கு விரோதம். எனக்கு புரியலங்க காந்தி. இல்லைங்க, பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள் அல்லது மற்ற சாதிக்காரர்கள் சாப்பிட்ட எச்சிலைய நாங்க பிராமணர்கள் தொட்டா எங்களுக்கு தோஷம் ஒட்டிக்கும், 7 ஜென்ம தோஷம் ஒட்டிக்கும், நாங்க தொடமாட்டோம். அப்படி காலையில வேலைக்காரர்கள் வந்தாதான் எடுப்பாங்கன்றார். இதே காந்தி ஊருக்கு போயிட்டார். இதே காந்தி 1925க்கு பிறகு 25 இறுதியில திரும்பவும் வர்றாரு. அதே தமிழ்நாடு, அதே சென்னை, அதே சீனிவாஸ் ஐயங்கார் வீடு. இந்த மாதிரி தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்தியோட வர்றாரு. என்னன்னா கஸ்தூரிபாய் காந்தியோட வந்ததும் உள்ள கூப்பிட்டு சோறு போடுறாங்க, அடுப்பங்கரில் போய் குழம்புலாம் எடுத்துட்டு வராங்க. யாரு? கஸ்தூரிபாய் காந்தி. காந்திக்கு ஒரே மகிழ்ச்சி, பார்ப்பனங்களாம் மாறிட்டான், ரொம்ப நல்லவன் ஆயிட்டான். இப்ப நம்மால் நினைக்கிறோம்ல, எவ்வளோ சரக்குலாம் அடிக்க வரான் சார், ரொம்ப நல்லவன் சார் பாப்பாங்கிற நம்மால் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப நல்லவன் ஆயிட்டான் அவன் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அங்க உள்ள போய் அவர் சாப்பிட்டுலாம் வெளில உட்கார்ந்து இருக்கும் போது நம்முடைய பெருமைக்குரிய தலைவர்கள் ஒருவரான திராவிட இயக்கத்தோட தலைவர் ஐயா சரியடி பன்னீர்செல்வம், திராவிடர் இயக்க லெனின் என்று எல்லோராலும் போராட்டப்பட்ட சரியடி பன்னீர் போறாரு. ஐயா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு காந்தி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, இங்க பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை அதிகமா இருக்கு, அதை பத்தி நம்ம ஏதாவது ஒரு விவாதத்துக்கு வரணும்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு காந்தி, இல்ல நீங்க தப்பா நினைக்கிறீங்க, பாப்பாலாம் எல்லாம் மாறிட்டாங்க, பிராமணலாம் மாறிட்டாங்க. நான் போன வருஷம் பாருங்க, என்ன உள்ள விடல. இந்த வருஷம் நான் அடுப்பங்கர் வரைக்கும் போயிட்டு வரேன்.
அது மாறுறாங்களா இல்லையா, நீங்க நம்புறீங்களா இல்லையானாரு காந்தி. இவர் தான் சொன்னார், இல்ல இல்லைங்க புரியுது நீங்க சொல்றதெல்லாம், பார்ப்பான் ஒருபோதும் மாற மாட்டான், ஆனா நீங்க ஏன் வீட்டுக்குள்ள போனீங்கிறது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுங்களா என்னன்னு கேட்டிருக்காரு காந்தி. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க 24 வரும்போது எங்க தலைவர் பெரியார் காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ் வகுப்புரிமை வேணும்னு கேட்டு போராடி போராடி பார்த்து கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கொடுக்கலன்னு ஒண்ணு காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. இன்றைக்கு தனியாக என் மக்களுக்கு நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு 25ல சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இயக்கம் செய்த போராட்டம், அது செய்த புரட்சி தான் பார்ப்பனர் அல்லாத உங்களை பாப்பா வீட்டுக்குள்ள போக வச்சிருக்க தவிர பாப்பா மனமாற்றம் அல்லன்னு அவருக்கு சொன்னார். அப்ப இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்ததாக சொல்லப்பட்ட காந்திக்கு ஜாதிய இழிவில இருந்து விடுதலை வாங்கி தந்த தலைவன் பெரியார். அததான் தமிழ் தேசியத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு எப்படி காந்தியை பத்தி புரிதல் இருக்கோ அதேதான் தமிழ் தேசியத்துக்கும் புரிதல். தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தவன் 1000 பேர் இருப்பான், ஆனா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முதல் தலைவன் இந்த தேசத்துல தலைவன் பெரியார் தானே. இந்தின்னு ஒண்ணு இங்க வந்து புகுந்த போது 1938ல விடுதலை அறிக்கை வருது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்க போறோம், இல்ல நல்ல உடல் நலமோ நல்ல மனநலமோ உள்ள தோழர்கள் போராட்டத்துல பங்கேற்க விண்ணப்பம் கொடுக்குறோம் வாங்கிக்கங்கிறாங்க. எங்கேயா நீங்க கேள்விப்படுறீங்களா? போராட்டத்துக்கு வானவே நம்மால் பாதி பேர் இப்ப போயிடுறான். அது இப்பெல்லாம் போராட்டம் எங்க கொடுக்குது, நீதிமன்றம் நமக்கு ஏதாவது ஒரு முட்டு சந்து மூத்தரை சந்து அங்க போய் நம்ம 10 பேர் நின்று உடனே நம்மால் சார் எப்போ ஆரம்பிப்போன்னு கேட்டுட்டு கைதுன்னு சொன்னா அங்க வந்து வேற நம்மால் கேட்கறான். இது கல்யாண மண்டபத்துல இன்னும் மணி ஆகுது, இன்னும் சாப்பாடு வரல, இன்னும் 6 மணி ஆகலையா, இன்னும் உடல்ங்கிறாயா நம்மால் இப்ப போராட்டம். அன்னைக்கு நீங்க போராட்டத்துக்கு வாங்க, வர்றவங்க உடல் நலமோ மனநலமும் நல்லா இருக்குன்னு அழைப்பு விடுது. மனைவி திருமலைசாமி அழைப்பு விடுக்கிறாரு விடுதலையில் அறிக்கை. 500 பேர் விண்ணப்பம் போடுறான், நான் வரேன்னு. 500 பேர்ல 100 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து திருச்சி பக்கத்துல உள்ள உறையூர்ல இருந்து பட்டுக்கோட்டை அஞ்சானந்தல் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அன்னை மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அவர்களுடைய தலைமையில 100 பேர் கொண்ட குழு அங்கிருந்து பயணப்பட்டு ஒவ்வொரு கிராமமா இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இந்திய பேசிட்டே வராங்க. 42 நாள் நடந்தே வராங்க. திருச்சி உறையூர்ல இருந்து சென்னை கடற்கரைக்கு 42 நாள் நடந்தே வராங்க. 100 பேரோடு தொடங்கிய கூட்டம் சென்னை கடற்கரையில வந்து சேர்ந்த போது 1.5 லட்சம் மக்களா திரண்டான். இது 100 பேர் 1.5 லட்சம் மக்களா திரண்டா. அந்த பொதுக்கூட்டத்துலதான், அதே சென்னை கடற்கரை பொதுக்கூட்டத்துல தான் தலைவர் தந்தை பெரியார் 38ல சொன்னார், தமிழ்நாடு தனி நாடு, அது தமிழர் நாடு. அப்ப தமிழ்நாடு தனி நாடா வேணும், எங்க தமிழ்நாடா வேணும்னு பெரியார் அறிவிப்பதற்கு முன்ன இந்த தேசத்துல யாராவது தமிழ்நாடு கேட்டிருக்கோமா? இன்னைக்கும் சங்கரலிங்கனாரை பத்தி பேசுறோம்ல, சங்கரலிங்கனார் உண்ணாநிலை தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம கிட்ட இருந்த தெலுங்குக்காரன் ஓடி போயிட்டான், நம்ம கிட்ட இருந்த கன்னடக்காரன் ஓடி போயிட்டான், கடைசியா இருந்த மலையாளி ஓடி போயிட்டான். இப்ப நாம மட்டும்தான் இருக்கிறோம் இங்க. அப்ப நமக்கான உரிமையை நான் பெற வேண்டாமா? என் நாட்டை வடநாட்டுக்காரன் நான் புடிங்கிட்டு அவனை வெளில அனுப்பணும், நமக்கான நாட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவனை வெளியே போக சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னே அறிக்கை விட்டு போராடிய தலைவர் பெரியார். இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாத்துருக்கலாம், ஒரு பார்ப்பன பிஜேபி ஒருத்தர் வருவாரு, என்ன ரமேஷ் கருணேஷன் நினைக்கிறேன், ஸ்ரீகாந்த் கருணேஷன். ஆமா, முத்தமிழ் யார் பேராவது? முத்தமிழ் காவலர், சாதா காவலர் இல்ல, முத்தமிழ் காவலர் கியாபேனுடைய மகள் வழி வந்த பேரன் யாரு? அவர் பேர் என்ன? ஸ்ரீகாந்த் கருணேஷ். இப்ப தமிழ் யார்? இவங்கள தமிழ் தேசியம். இவர் தான் பெரியார்ட்ட திராவிடர் கழகம் வைக்கிறீங்க, தமிழர் கழகம் வைக்காமன்னு முரண்டு பிடிச்சிட்டு வெளில போன முதல் ஆள். அப்படிப்பட்ட ஆளுடைய பேரை யாரு? இவர். ஆனா பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது நடிகவேல் எம்.ஆர். ராதா இருக்காருல்ல, நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய முதல் மனைவி பிரேமா பல ஆண்டுகளுக்கு முன்ன. இப்ப நாம பார்க்க நடிகர்கள் இல்ல, பிரேமாவுடைய மூத்த மனைவி அவங்கதான். பிரேமாவுடைய மகன், அவனுக்கு தமிழரசன் இன்னைக்கு இல்ல 35கள்லயே பேர் வைத்த தலைவர் பெரியார். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு அமைப்பு தொடங்கியவர் பெரியார், கருத்தியல் தொடங்கியவர் பெரியார். அப்ப இந்த தமிழ் தேசியத்துக்கு எது முரணா இருக்கு? தமிழ் தேசியத்துக்கு சாதி முரணா இருக்கு, தமிழ் தேசியத்திற்கு அந்த சாதியுடைய வன்மம் முரணா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒழிக்கணும்னா சுத்த தமிழ் தேசியம் எது? சாதி ஒழிந்து அனைவரும் சமத்துவமான தமிழ் தேசியம் இருக்குல்ல, அந்த தமிழ் தேசியத்தை நோக்கி இலக்கு எங்க இருந்து தொடங்குறது என்றால் தலைவர் பெரியாரிடமிருந்து தொடங்குது. நீங்க எந்த தலைவரை வச்சுனாலும், நீங்க தமிழை இந்த நாட்டுக்கு வலியுறுத்தி பேசிய எல்லா தலைவர்களும் அத்துணை தலைவர்களும் பெரியாரை ஏன் பின்பற்றினாங்க, பெரியாரை ஏன் குறை சொல்லாம பெரியாரை நம்பினாங்கன்னா, பெரியார் என்ற அந்த பெருமைக்குரிய தலைவன் தான். ஐயா காப்பா சொன்னாங்கல்ல, கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம, கொஞ்சம் கூட தனக்கான நலம் இல்லாம, கொஞ்சம் கூட தன்னுடைய சிந்தனையை பத்தி உடல்நிலையை பத்தி சிந்தனை இல்லாம மக்களுக்கான சிந்தனையோடு வாழ்ந்த முதல் தலைவர். இன்னைக்கு நூற்றாண்டு எல்லாரும் சொன்னோம்ல, வைக்கத்துடைய நூற்றாண்டு.
நூற்றாண்டு வைக்கத்துல 1000 காங்கிரஸ் தலைவர் இருந்தானே தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா முழுக்க. ஆனா ஜார்ஜ் ஜோசப்பும் கேசவ மேனனும் மாதவனும் ஏன் தலைவர் பெரியார கூப்பிட்டாங்கன்னா, இந்த ஒருத்தன் தான் எதை பத்தியும் கவலைப்படாம நேரா களத்துல எது செய்ய வேண்டுமோ அதை செய்து அதற்காக போராடக்கூடியவனு கூப்பிட்டாங்க. அப்பயும் பெரியார் என்ன பண்றார், இந்த அறிக்கை பெரியார் வருது கடிதம், வைக்கத்துல இருந்து எங்க போராட்டத்தை கைது பண்ணிட்டாங்க, நீங்க வந்து நடத்துங்கன்னு. உடனே என்ன பண்றார், தான் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பதவியை கொண்டு போய் எழுதி ராஜாஜி இதை ஒப்படைச்சிட்டு நான் வர்ற வரைக்கும் நீங்க பாத்துங்க எனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறார். தேனி பக்கத்துல பிரச்சாரத்துக்கு வீட்டுக்கு போய் நாகம்மையார் என்ன சொல்றார், வள்ளுவன் சொல்றான்ல பொய் எப்பெல்லாம் பேசலான்னு, நன்மை பயக்கும்னா வாய்மை விட பொய்மை நல்லதுன்னு சொல்றான்ல, அவங்க கிட்ட போய் சொல்றார் எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, சென்னைக்கு போய் ஒரு 10 நாள் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு நேரம் வைக்கத்துக்கு போறார். கைது செய்யப்படுறார். அந்த செய்தி தெரிந்து இந்த அம்மாவும் கோப்படல, ஏடா என்கிட்ட சொல்லாம போயிட்டானே, இந்த ஆள் அங்க போயிட்டா, இந்த அம்மாவும் கோப்படல, இவங்களும் தான் நாத்தனாரை கூப்பிட்டு இவங்களும் போராட்ட காலத்துக்கு போய் போராடுறாங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த சிந்தனையை இந்த தேசத்துல எந்த தலைவன் சொல்லியிருப்பான்னு வச்சு பாருங்க. எல்லா தலைவரும் பெரும்பான்மை என்ன செய்வோம், நான் வரணும் ஆட்சி அதிகாரம்னா நான் வரணும்னு நினைப்போம், இல்லை எனக்கு பின்னாடி என் பிள்ளை வரலாம்னு நினைக்கலாம். ஆனா போராட்ட காலத்துக்கு தன் குடும்பத்தை முதல் அழைத்து வந்த பெருமை தலைவர் பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. இன்னைக்கும் இந்த இந்துத்துவ கும்பல் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு செய்தி சொன்னாங்க தெரியுங்களா, பெரியாரை பத்தி பேசுறீங்க பெண்ணுரிமைக்கு, ஆனா பாரதியை பத்தி பேசலன்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிச்சுல, பாரதி வரைக்கும் ஆரம்பிச்சாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, பாரதி செய்த பெரும் பெண்ணிய புரட்சினா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அந்த அம்மா அவங்க செல்லம்மா மனைவி மீது தோல்ல கை போட்டு அக்கறைக்காத வீதியில நடந்தார். வேற என்ன பண்ணாரு யோசிச்சு பாருங்க. கும்பி அடிக்க சொல்லி பாட்டு எழுதினார். இதான் விடுதலை குஸ்தி போல சொல்லி சொன்ன தலைவன் பெரியார். நீங்க கும்பி தேவையா குச்சி தேவையா பெண்களுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பெண்ணுரிமை தொடங்கி மண்ணுரிமை வரைக்கும் அந்த தலைவன் செய்த செயலும் அந்த தலைவன் சொன்ன சொல்லும் இருக்குல்ல, அந்த சொல் தான் இன்னைக்கும் நம்மை வழிநடத்தக்கூடிய சொல்லாது. கடைசியாக நான் என்னன்னா, எளிய மக்களின் தலைவராக இருந்த தலைவர் பெரியார அவர் வாழ்ந்த காலத்திலேயே சிக்கல் பேச்சுக்கள் எல்லாம் செஞ்சான். ஒரு பொதுக்கூட்டத்துல தலைவர் பெரியார் ஈரோட்டுக்கு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முட்டை ஓட்டுல மனித மலத்தை வச்சு பெரியார் மேல அடிச்சுட்டான். பெரியாரின் சால்வையில பட்டு தாடி எல்லாம் மலம், அந்த சால்வை எடுத்து தொடச்சுக்கிட்டு அப்பயும் பெரியார் பேசுறாரு. மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. பெரியார் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு சொல்றாரு, எல்லாம் மக்கள் இல்லைங்க என்னங்க உங்க மேல இப்படி பண்ணிட்டான், விடக்கூடாது கூட எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லிவிட்டு பெரியார் பேசுகிறார். இதுக்காக வருத்தப்பட வேணாம், என் மேல செருப்பால் அடிச்சிருக்கான் வருத்தப்படல, கல்லால் அடிச்சிருக்கான் வருத்தப்படல, அழுகை தக்காளி முட்டை எல்லா வகையான பாம்பெல்லாம் விட்டுருக்கான் வருத்தப்படல, இப்ப வருத்தப்படுறேன், என் மேல மலம் அடிச்சான்லாம் வருத்தப்படல. மலம் நாற்றம் அடிப்பது, அந்த நாற்றம் அடிக்கிற மலத்தை போய் என்னை அழிக்கிறதுக்காக தமிழன் ஒருத்தனுடைய கை போய் அதை பட்டு அதை எடுத்திருக்கானே, அந்த மலத்துல என் தமிழன் கை பட்டுச்சேன்னு அதுக்காக வருத்தப்படுறேனே தவிர என் மேல பட்ட மலத்துக்காக வருத்தப்படலன்னு சொன்ன தலைவன் உலகத்திலேயே தலைவர் பெரியார் மட்டும்தான். அப்ப அவருக்கு இருந்த ஒரே சிந்தனை, இந்த மனித சமூகம் அனைத்து விதமான உரிமைகளையும் பற்றி எல்லோரையும் போல வாழணும். அதனால்தான் இவே ராமசாமி ஆகிய நான் உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தை போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த திராவிட சமுதாயத்தை அமைக்கும் பணி என் தோல் மேல் போட்டுக்கொண்டு செய்கிறேன். இதுக்கு எனக்கு என்ன யோக்கியதை இருக்கோ இல்லையோ, ஆனா வேற யாரும் முன் வரல, எனவே அந்த பணியை என் தோல்ல போட்டுட்டு செய்கிறேன் என்று பெரியார் சொல்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பணியை செய்வதற்கு வேறு யாரும் வராத காரணத்தால்தான் அப்படி நெஞ்சுரத்தோடு எந்த சலனமும் இல்லாமல் அந்த இந்துத்துவத்தை சாதியத்தை எதிர்த்து கேட்ட காரணத்தால் தான் இந்த இறந்து 50 ஆண்டு அரை நூற்றாண்டுகளுக்கு ஆன பின்னும் ஒருத்த மட்டும் அவரை உறுத்திக்கிட்டே இருக்கிறான்னா, அந்த உறுத்தலுக்கு காரணம் பெரியார், அவர் செய்த செயல். அந்த செயல் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் கூட அமித்ஷா போன்ற அந்த ரவுடிகள் என்று நீதிமன்றத்தாலே சொல்லப்பட்ட உள்துறை அமைச்சர் கூட இன்றைக்கு அம்பேத்கர் போன்ற பெருமைக்குரிய தலைவர் ஏன் கொச்சப்படுத்த நினைக்கிறான்னா, அவனின் ஆட்சி அதிகார பீடம் சாதிய ஒடுக்குமுறை எந்த அரசியல் சட்டத்தால் தகர்ந்தது என்று அவன் நினைக்கிறானோ அதை ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 1920களிலேயே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மக்கள் போராடி கொண்டிருந்த போதே பாலகங்காதர் திலகர் மும்பையில பேசிய பொதுக்கூட்டத்துல என்ன பேசுறாங்க, வெத்தலை பாக்கு விற்கிற கடைக்காரன், செருப்பு தைக்கிறவன், மாடு ஓட்டிட்டு இருக்கவங்கள சட்டசபைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? நாங்கள் எங்கள் ஆட்சியை இந்துத்துவ ஆட்சி சுதந்திரம் அடைந்து அமைத்து சுயராஜ்யம் அமைந்தால் எங்கள் சுயராஜ்யத்திலே மனு தர்மம் தான் சட்ட நூலாயிருக்கும் என்று திலகர் என்ற பார்ப்பன வெறியன் சொன்னானே, அந்த பார்ப்பனின் வெறியனின் உளறலை 1886களுக்கு பிறகு
தயானந்தர் என்ற பாப்பா ஆரிய சமாஜம் என்ற அமைப்பையும் காவி கொடியையும் ஆரம்பித்து அவன் ஆரம்பித்ததுதான் இன்றைக்கு இந்துத்துவத்தினுடைய இந்த சிந்தனை. அவன் ஆரம்பித்து அவன் எழுதிய புத்தகம் தான் இன்றைக்கும் இந்துத்துவத்தை வழிநடத்தக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தொகுப்புகள் தான் இஸ்லாமியரை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லுது. அந்த புத்தகத்தின் தொகுப்புகள் தான் கிறிஸ்தவம் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லுது. அந்த புத்தகத்தின் தொகுப்புகள் தான் பொது உடைமை பேசுகிறவர்கள், நாத்திகம் பேசுகிறவர்கள் அல்லது மண் உரிமையை பேசுகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் சொல்கிறது. அந்த கருத்தியல் கோட்பாடை தான் RSS பின்பற்றுகிறது. அப்ப RSS தனக்கான சிந்தனை, தனக்கான தலைவர்களை, தனக்கான தத்துவத்தை எல்லோரையும் கொண்டு போய் சேர்க்கிறான். நாம குறைந்தபட்சம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையாவது யார் பெரியார், அவர் செய்த செயல் என்ன, யார் அம்பேத்கர், அவர் செய்த செயல் என்ன, பெருமைக்குரிய பொது உடைமை போராளி ஐயா மார்க்ஸ் செய்த செயல் என்ன என்று இந்த தமிழ் சமூகத்துக்காக தங்களை வருத்தி கொண்டு உழைத்த அத்துணை தலைவர்களின் செயலை மக்கள்கிட்ட நாம நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட சொன்னோம்னாதான் இந்த வரலாறு காலம் காலமாக நீட்டிக்கும். இந்துத்துவ கும்பலை இந்த மண்ணிலே மட்டுமல்ல, இந்தியா ஒன்றியத்தினுடைய அத்துணை மண்ணிலே இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டிய பணியை பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து செய்வார்கள். பெரியாரோ அம்பேத்கரோ வெறும் ஆயுதம் அல்ல, அது உயிராயுதம், அது பேராயுதம். சாதி ஒழிந்து சமத்துவ சமூகம் இந்த மண்ணிலே நிலவுகின்ற வரை கையிலே ஓங்கி உயர்த்தி பிடிக்க வேண்டிய அந்த பேராயுதங்களை ஓங்கி உயர்த்தி பிடிப்போம். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அண்ணல் அம்பேத்கர், வாழ்க பேரறிஞர் மார்க்ஸ் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து நமக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய தாய் தமிழ் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பெருமைக்குரிய காப்பா அவர்களுக்கும், ஐயா அருள்நாராயணன் அவர்களுக்கும், ஐயா பாலராஜ் உள்ளிட்டவர்களுக்கும், இங்கே அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா இலக்கியன் திராவிட மொழி போன்ற பெருமைக்குரிய தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.